வணக்கம் நண்பர்களே. பாரத பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 21, 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி நாளை மறுநாள் சென்னை வருகிறார். அந்த சென்னை வர்ற விழா ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரே மேடையில் அமர வைத்து எப்போதுமே ஒருவருக்கு ஒருவர் கை கோர்த்து கைகளை உயர்த்தி ஒரு உடல் மொழி மூலமாக நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம் என்று தேர்தல் களத்தில் உள்ள வாக்காளர்களுக்கு அவங்க செய்தி சொல்வதுண்டு. அது போன்ற நிகழ்வுகளை நம்ம நிறைய பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த முறை அதுக்காக அந்த மேடையில் யார் யார் இருக்கணும்னு இருக்குல்ல, இன்னும் கூட்டணி முடிவாகலையே, இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. கூட்டணி யாரோட யார் இப்படிலாம் யாருமே முடிவு பண்ணாமல் இருக்காங்களே. இப்போதைக்கு 2 பேர் தான் 3 பேர் தான் உறுதியாக இருக்காங்க. அதிமுக, பாஜக, அன்புமணியுடைய பாமக பிரிவு. இப்படி 3 பேர் மட்டும் இப்படி பிரதமர் மாதிரி ஒரு நாட்டுடைய பிரதமர் வர்றாரு, அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர் அவர் வச்சுக்கிட்டு இப்படி வெறும் 3 பேர் மட்டும் நின்றுக்கிட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு ஒரு சிறிய யோசனை இருக்கிறது. ஆனால் அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இவங்களெல்லாம் வர வச்சிடலான்னு பார்த்தாங்க. டிடிவி தினகரன், சசிகலா இதெல்லாம். அதுக்கு அவங்க அரசியல் தற்கொலைக்கு சமம்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கூடுதலாக என்னென்னா, டிடிவி தினகரன் போய் என்டிஏவில் சேர்ந்தா அவங்க கட்சிக்காரங்க விரும்பலை. உட்கட்சி குழப்பம் தலைக்கு மேலே போயிடுச்சு. நீங்கள் அப்படி என்டிஏக்கு போனீங்கன்னா நாங்கள் கட்சி விட்டு விளையிடணும், வேறு சேர்றாங்களோ இல்லையோ, நான் கட்சி விட்டு விளையிடணும் அப்படிங்கிற முதல் கட்ட எதிர்ப்பை பதிவு பண்ணிடுறாங்க, கடுமையாக பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணது யார்? எல்லாம் ஒன்றா தான் நம்மளோட இருந்தாங்க, ஏன் திடீர்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது இவங்கெல்லாம் எதிராக போகிறாங்கன்னு ஒரு சந்தேகம் வருது டிடிவிக்கு. அப்போது உறுதிப்படுத்தப்படுறது என்ன அப்படின்னா, தியாகத் தலைவி. யார் தியாகத் தலைவின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தியாகத் தலைவி இதுக்காக இந்த குழப்பத்தை உண்டு பண்ணதே அவங்க தான். ஏன்னா இவர் கொஞ்சம் பவர் கிடச்சிட்டாலும் நம்ம பாடு திண்டாட்டம்னு தியாகத் தலைவிக்கு ஒரு சின்ன வருத்தம், அதாவது ஒரு எச்சரிக்கை வருது. ஆக பிரதமருடைய விழாவில் டிடிவி தினகரன் இடம்பெறப் போவதில்லை அப்படின்னு உறுதியாகிடுச்சு. இப்போ கூட்டணிக்கே லேட்டாக வந்தாலும் சரி, கூட்டணிக்கு வந்தால் தான் மேடையில் ஏற்ற முடியும். இப்போ கூட்டணிக்கே இப்போ வர முடியாத சூழல். ஸோ என்ன செய்ய காத்திருக்கிறார்கள்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.